ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி சொன்னால் இந்த சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அது அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும், இல்லைனா அப்டேட்டில் காட்டாது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகக்கூடிய மணப்பெண்ணுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கின் கேர் தேவை, பாடி கேர் தேவை, ஹேர் கேர் தேவை, சில பல டிப்ஸோட நான் இந்த கம்ப்ளீட் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு பிரைடாக இருக்க போகிறவங்க முழுசாக பாருங்கள். ஸோ பிரைட் இல்லாதவங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். இந்த வீடியோவில் நான் A to Z இன்ச் பை இன்ச்சாக எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு புரியலைன்னா எந்தெந்த ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு என்னோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வீடியோவோட டாப்பிக்கில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில பல விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னோடய வீடியோவுக்கு கொண்டு போகும். ஸோ அதை மாதிரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ லென்த்தாக இருக்குது, நடுவில் 1-2 ஆட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாமல் ஆடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் பிரைடுக்கு ரெடி ஆகுறீங்களோ அவங்களில் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா தன்னோட ஸ்கின் கேர், அதாவது சர்ம பராமரிப்பு. ஸோ இந்த சர்ம பராமரிப்புங்கிறோடனே நிறையா ப்ராடக்ட்ஸ் வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேன், எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். பட் அது ஆனால் மலை கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இனிமே தான் பண்ண போகிறீங்கன்னா நோ ப்ராப்ளம். பிரைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருப்பாங்க. அதாவது லாங் டேர்ம் பிரைட், அதாவது ஷார்ட் டேர்ம் பிரைட். ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. இந்த லாங் டைம் பிரைடு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், இல்லைனா அந்த 1 இயர் கேப் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ இவ்வளோ நல்ல டைம் இருக்கும்போது நம்ம சூப்பராக நம்ம ஸ்கின், ஹேர், பாடி எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டைம் பிரைடு, அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி 1 மாதம் 2 மாதத்தில் கல்யாணத்தை நடத்த போகிறவங்க. ஸோ இவங்க ஷார்ட் டைம் பிரைட். ஸோ இந்த ஷார்ட் டைம் பிரைடுக்கு நம்ம என்ன அதிகமாக சொல்லணுமோ ஸோ அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு டைமே ரொம்ப ஷார்ட் பீரியட். அந்த டயத்தில் நம்ம ஒரு ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ ஸ்டார்ட் பண்ணி அது நிறைய கொலாப்ஸில் தான் முடியும். நீங்கள் தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க ஏதாவது உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அதுபடி செயல்படுங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கின்னே ரொம்ப அழகாக இருக்குன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நேச்சுரலாகவே இருந்தால் போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மேக்கப் பண்ணாவே போதும். ஸோ இந்த டிப்ஸ் இதில் நிறையா சொல்லுவேன். அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ மேக்கப்பாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லாங் டைம் பிரைடுக்கு தான் நம்ம நிறையா பண்ண முடியும். ஸோ நேச்சுரலாக வீட்டில் இருந்துட்டோ இல்லை ப்ராடக்ட்ஸை வச்சோ நேச்சுரலாக பண்ணுறது. ஸோ ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹைட்ரா ஃபேஷியல் என்னென்னமோ எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் எதுலேயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ, சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஸோ அதில் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை. ஸோ வெளியில் போயோ பார்லர்லையோ இல்லை இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ்லலாம் இது பர்மனெண்ட்டே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அழகாக தெரியும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறத விட இன்னும் ரொம்ப கொஞ்சம் லோவாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அசிங்கமாக போகிற மாதிரி இருக்கும் ஸ்கின். அதனால் சொல்லிவிட்டு நான் இதெல்லாமே எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறேன், ஸோ அதை பற்றி மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி மணப்பெண்ணுக்கு எப்படி எல்லாம் ஸ்கின் கேர் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சர்ம பராமரிப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாடிக்கு போகலாம். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் இந்த எல்லா ப்ராசஸையும் ஒழுங்காக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெகுலர் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஒருவேளை உங்கள் ஃபேஸில் ரொம்ப ஷைனியாக ஆயில் வழிகிற மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், ஸோ ஆக்னி ப்ரோனும் இருக்கலாம் அதுலேயே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப 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 ட்ரையாக ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப இச்சிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, டைட்டாக ஆச்சுன்னா, ஸோ அது ட்ரை ஸ்கின். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நெத்தியில் மட்டும் ஆயில் வரிகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த டீ ஜோனில் ஆயில் வலியும், சிக்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ இது காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்கிறாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெட்டிஷ் ஆகும் ஃபேஸில் எதுவும் அப்ளை பண்ணணும்னா. ஸோ அது மாதிரி இருக்கிறது சென்சிட்டிவ் ஸ்கின். நார்மல் ஸ்கின் டைப் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக நார்மலாக இருக்கும். அதில் எந்த வித ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. இதுதான் நம்ம ஸ்கின் டைப்ஸ். இது பேசிக். ஸோ இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளென்சருக்கு போயிடலாம். கிளென்சர் யாரெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணணும்.
இருந்தாலும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஸ்கின் டைப் இதில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கோ அண்ட் வாட்ச் மை வீடியோஸ் இன் மை பேஜ். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து 2 டைம் பண்ணணும். காலையில் நைட்டு 2 தடவை பண்ணிக்கோங்க. மார்னிங்கில் ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நைட்டில் வந்து டபுள் கிளென்சிங் கண்டிப்பாக அவசியம். பிகாஸ் நம்ம பிரைடாக ஆக போகிறோம்னா நம்ம நிறைய இடத்துக்கு சுத்த வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை இப்போ நம்மளும் சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நிறையா வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா, நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய டர்ட் வந்துடும். ஸோ அதனால் நம்ம டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். டபுள் கிளென்சிங் எப்படி பண்ணணும்னா ஒரு மிசலர் வாட்டரோ ஒரு கிளென்சிங் பாமோ எதையோ ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஃபுல்லாக காட்டனை வச்சு வைப் பண்ணி தூக்கி போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து கிளென்சரை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறோம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம். காலையில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து நைட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நைட்டு நம்ம ஸ்கின் வந்து ஹீலிங் ஆகும். நம்ம ஸ்கின் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், ரிப்பேரிங் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த ரிப்பேரிங் நடக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப அவசியம். மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுற்ற போகும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஓவராக சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனால் சன் டேமேஜ் ஆகும், ஸ்கின் டேமேஜ் ஆகும், ஸ்கின் ரெட்டிஷ் ஆகும், ஸ்கின் டேன் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சன்ஸ்க்ரீன் அவசியம். பிரைடுக்குன்னு இல்லை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஸோ காலேஜ் போகிறவங்க யாராக இருக்கட்டும் சன்ஸ்க்ரீன் மஸ்ட். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்குங்க. அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணுன்னு என் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனை எப்போ அப்ளை பண்ணணுன்னா காலையில் அப்ளை பண்ணிவிட்டு போங்க. 20 நிமிஷம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெளியில் போங்க. ஸோ அதை மாதிரி ஒரு 2 மணி நேரம் கழித்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பிரைட் ஆக போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்கப் போடுறத கம்மி பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்து இந்த மேக்கப்னால நிறைய டேமேஜ் ஆகலாம். ஸோ நீங்கள் கல்யாணம் வரைக்குமாவது உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் அழகாக கொஞ்சம் நீட்டாக வந்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதில் போடுற மேக்கப்பும் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகும். இல்லைனா வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிய ஆரம்பிக்கும், கேக்கியாக தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் கேர் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹோல் ட்ராவலும் வந்து ஸ்மூத்தாக போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரம். உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. என்ன சீரம் எந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவ் ஆக்னி இருக்குதுன்னா, அதாவது 1-2 ஆக்னி மட்டும் என் முகத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே நான் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு கிளியர் ஜெல்லோ இல்லைனா வந்து செபோ ஜெல்லோ, இந்த செபாமெட்டில் கூட ஒரு நல்ல ஜெல் வருது. ஸோ அதையுமே நீங்கள் இந்த 3 ஜெல்லையுமே ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்னிஸ் எப்போ வருதோ அந்த டயத்தில் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நாள்லேயே ஆக்னி வந்து கம்மி ஆகிடும். ஸோ அது தானாகவே அந்த மார்க்ஸுமே வந்து போயிடும். இது வந்து மந்த்லி வர ஆக்னி, அதாவது பீரியட் டைம்ஸில் வர ஆக்னி. ஸோ இது போக உங்களுக்கு கொச்சன்னு நிறைய ஆக்னி வருதுன்னா, சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கணும், இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணணும். சீபம் ப்ரொடக்ஷன் எப்படி கம்மி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சால்சிலிக் ஆசிட்னு ஒரு ஃபார்முலா இருக்கிற ஒரு சீரமோ இல்லை வந்து ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அந்த ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஆக்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸு, ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இது எல்லாத்துல இருந்தும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து இந்த சால்சிலிக் ஆசிட் சீரம் வந்து குடிக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் உங்கள் ஸ்கின்னில் ஓப்பன் போர்ஸ், அன்இவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டடாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப 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 ட்ரையாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைலரோனிக் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை, என் ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரைடலுக்கு பிரச்சனையே இல்லைங்க. விட்டமின் சி இஸ் த ஒன்லி சொல்யூஷன். அந்த விட்டமின் சியை வந்து 6 மந்த் முன்னாடியே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சீரம் அப்ளை பண்ணிங்கனாலும் அது ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக குருணையாக ஒரு டைனி பம்ப்ஸ் வரும். ஸோ அது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ஒரு 1 மந்தில் நார்மலாகி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. உங்கள் லைஃப் லாங் நீங்கள் எந்த ஒரு சீரம் அப்ளை பண்ணிங்கனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற டயத்தில் குட்டி குட்டி குருணையாக அந்த புண்ணுங்கள்லாம் வரலாம். அது வந்த வேகத்திலேயே ஒரு 10 நாள் 15 நாளில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து லிப்ஸ்டிக்கெல்லாம் போடும்போது உங்கள் லிப்பு வந்து கிராக் ஆகாமல் நல்லா சாஃப்டாக ப்ளம்பியாக இருக்கும்போது தான் அந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். இல்லைனா வந்து இங்கெல்லாம் வெடிப்பு வர மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ரக்சராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை
அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம லிப் பாம் வந்து ஹைட்ரேட்டடாக நம்ம லிப்ஸை வந்து வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸை எப்படி வந்து கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா தூங்குறதுனாலையும், தண்ணி குடிக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் ஒரு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி, ஃபோன் முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு 10 மணிக்கு மேலே இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கண்ணுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹிமாலயா அண்டர் ஐ க்ரீம் வந்து கிட்டத்தட்ட ₹180 இருக்கும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு க்ரீமே பார்த்தீங்கன்னா 3, 4 மாதத்துக்கு வரும். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, லைட்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இல்லைனா இந்த ஃபிங்கர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அவ்வளோதான். இது வந்து நைட்டு டைமில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் நைட் ரொட்டீனில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீரம் யூஸ் பண்ணுங்கள். சீரம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த ஐ க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் கேப் விடுங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற டைம். ஸோ இந்த ஸ்கின் கேரில் பண்ணக்கூடிய விஷயத்தில் மந்த்லி ஸ்கின் கேரில் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரப்பே பண்ணதில்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபேஸ் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக நிற்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். ஸ்கின்னில் வந்து இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறீங்கன்னா மைல்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப விகோரஸாக போட்டு தேய்க்கிறது எல்லாம் நிறுத்திடுங்க. ஃபேஸாக இருக்கட்டும், கை காலாக இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்கள் தேய்க்கிறீங்களோ அந்த இடத்துல இன்னும் டார்க்காக வந்து பிக்மெண்ட் ஆகும். அதாவது ரொம்ப கரேர்னு மாறும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். பட்டும் படாமன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிராண்டு பார்த்தீங்கன்னா பயோடெக்கில் பப்பாயா ஸ்க்ரப்னு வருது. ஸோ மைல்டாக எடுத்து மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். வேகமாக போட்டு தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கிற பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து டேர் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மைல்டாக பண்ணணும்னு அவசியம். ஸோ இது ஸ்கின் நார்மலாக இருந்தால் இந்த ஸ்க்ரப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்னிஸ் நிறையா இருக்குது, ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் ஸ்கின்னு நினச்சிங்கன்னா கெமிக்கல் பீலிங் வந்து வருது. அதாவது கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ டெர்மாக்கோவோட பிராண்டு தான் நான் அந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிராண்டு. ஸோ அதில் 15% AHA BHA பீலிங் சொல்யூஷன் இருக்குது. அது கம்பல்சரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். யாராருக்கெல்லாம் ஆக்னிஸ் நிறையா இருக்கோ. ஸோ 1-2 ட்ராப் முகம் கழுவிட்டு லைட்டாக இப்படி வந்து வச்சு விட்டுடுங்க. அதாவது லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும் தானாகவே. நம்ம எந்த ஸ்க்ரப்பும் பண்ண தேவையில்ல. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்க்ரப்பிங். ஸோ ஸ்க்ரப்பே நீங்கள் பண்ண வேணாம், எக்ஸ்ஃபோலியேஷன் மட்டும் பண்ணால் போதும். இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் அவ்வளோ ஒரு சேஃபான ப்ராசஸ். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பிரைட் ஆக போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பாட்டிலே கிட்டத்தட்ட 1 இயர் வரையும் வரும். ரொம்ப வந்து அஃபோர்டபுள். எப்படி இதெல்லாம் வாங்கணுங்கிறதும் நான் வந்து என்னோட பேஜில் இருக்கிற வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லலாம் வாங்கலான்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கும் வந்து நீங்கள் மந்த்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஹெர்பல் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இது வரையும் பண்ணதே இல்லை, எனக்கு ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடிமேட் ஃபேஸ் பேக் வாங்கணுன்னா ஸோ அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல நல்ல பிராண்டில் நிறையா ஃபேஸ் பேக் வருது. மாமா எர்த் இருக்குது, வாவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வர ஃபேஸ் பேக் வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். போட்டால் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக தெரியும். உங்கள் டைப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபேஸ் பேக் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம நிறையா வர்ற மிஸ்டேக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஆக்னி ப்ரோனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெர்மாக்கோவில் சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் பேக் வந்து வருது. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக். எல்லாரும் கம்பல்சரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து வச்சுருக்கணும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில் எல்லாம் நல்லா உறிஞ்சி ஆக்னி எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும். ஸ்கார்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். பிக்மெண்டேஷன் இருக்கா அதையுமே வந்து சரி பண்ணும். ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். சூப்பராக வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஸ்கின் கேர் வந்து ரொம்ப நிறையா நான் எலாபரேட்டாக நிறையா சொல்லிட்டேன். ஸோ இது வரையும் ஸ்கின் கேர் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி கேர். ஸோ இந்த பாடி கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம காலில் கையில் எங்கெங்கெல்லாம் வந்து ஹேர் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த ஹேரை வந்து பிரைடாக ஆக போகிறவங்க வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இதுவரையும் பண்ணலன்னா இனிமேல் பண்ணலாம். ஸோ ரொம்ப அதிகமாக என்கிட்ட என்னோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ஸோ அவங்க சொல்கிற ஒரு ஸ்கின் கேர் பாடி கேரை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது. என்னோட பட்ஜெட் ஒரு 1000
1500னா ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து மந்த்லி வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸில் இருக்கிற ஹேரை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து த்ரெட்டிங், இன்னொன்று வந்து ஷேவ் பண்ணுறது. இந்த த்ரெட்டிங்க்கும் ஷேவிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து சீக்கிரமாக வராது. ஒரு 30 நாள் 35 நாள் கழிச்சு வந்து வரும். ஸோ ஷேவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து கடகடன்னு ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ இது 2 தான் வித்தியாசம். ஃபேஸை பொறுத்தவரையும் நீங்களாக வந்து ஷேவ் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து நம்ம சில டேமேஜஸ் எல்லாம் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். ஸோ ஃபேஸில் வந்து நிறைய ஹேர் இருக்குன்னா பார்லர் போய் ஃபுல்லாக த்ரெட்டிங் பண்ணுவாங்கல்ல, நம்ம ஐப்ரோ த்ரெட் பண்ணுற மாதிரி த்ரெட்டிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த த்ரெட்டிங் இங்கே அப்பர் லிப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து முகம் கழுவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஸோ ப்ராக்டிஸ் ஆகிடும். கொஞ்சம் வலிக்கிற விஷயம் தான். ஸோ வலிக்கும் வேணான்னு ஸ்கிப் பண்ணுறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் இதில் இருக்கிற ஹேரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, ஸோ சேம் மெத்தட், வேக்சிங் அண்டு ஷேவிங். வேக்சிங்கில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வேக்சிங்கில் நம்ம பண்ணும்போது ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். பிகாஸ் நம்ம அதை ரூட்லேருந்து எடுக்கிறோம் வேக்சிங்கில். ஸோ ஷேவிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மேலே வரையும் தான் நம்ம ஷேவ் பண்ண முடியும். ரூட்டையெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அது பண்ணிக்கலாம். ஸோ மெனிக்யூர் பண்ணும்போது இந்த கியூட்டிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த நகத்தை ஒட்டின இருக்கிற சதையை வந்து அவங்க போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்கிறதுனால நம்ம நகத்துக்குள்ளார நிறைய ஜெம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாமல் மெனிக்யூர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு டாக்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய வீடியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை எப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பாடிக்குன்னு ஸ்க்ரப் வருது. ஸோ சில பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாடி ஸ்க்ரப் வந்து நீங்கள் கை கால் எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரப் பண்ண முடியுமோ, டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்லையும் இருக்கும், கால்லையும் இருக்கும், கையிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாடி ஸ்க்ரப் வந்து ஜென்டலாக வந்து ரப் பண்ணி பண்ணும்போது ஸோ ஆக்ட்ரஸ் மாதிரி நல்லா மெனு காலும் கையையும் ஷைனிங்காக கொண்டு வர முடியும். ஸோ இந்த பாடி ஸ்க்ரப்புமே வந்து நீங்கள் மந்த்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் பண்ணுறது. குளிக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடி ஸ்க்ரப்பை கையிலையோ கால்லையோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக ரப் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் உங்கள் சோப்பை போட்டு நீங்கள் குளிச்சிங்கனாவே போதும். சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். அதாவது தொட்டாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பாடி ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்ஸோ ஷேவிங்கோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் ஷைனிங்காக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப இதுக்கப்புறம் ட்ரை ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற ஹேரை வந்து நம்ம பாடியில் ஃபேஸ்லலாம் எடுத்துட்டாவே அதை இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம், ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. என்ன பாடி மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து நிவியாவோட பாடி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அலைவாங்கல்ல வெளியில் இந்த பிரைடல்லாம். ஸோ அலையும் போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா டேமேஜ் ஆகும், கருப்பாகும், சன்டேன் ஆகும். ஸோ அந்த சன்டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா சுகந்தாங்கிற பிராண்டில் இந்த லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து வெள்ளையாக ஆக்கிடும். ஸோ பழைய கலருக்கு ஆக்கிடும். ஸோ ஈவன் ஸ்கின் டோனாக ஆக்கிடும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் ட்ரை பண்ண. ஸோ பிரைடலுக்கான ஹேர் கேர் ரொட்டீனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் மந்த்லி 2 வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஹேர் கேர்னு பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து நீங்களே செஞ்சு இல்லைனா வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆயில் பண்ணுங்கள். ஸோ ஆயில் வந்து எப்போ பண்ணணுன்னா குளிக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்கனாவே போதும். ஸோ அதை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கனாவே முடி கொட்டுறதும் அதிகமாக முடி வளர்கிறதும் தானாக நடக்கும். ஸோ முடியில் எண்ணெயே தயவு செஞ்சு எண்ணெய் வைக்கிறதுனால நிறைய பொடுகு தான் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்வெட்டு ஸ்மெல்ஸு இது எல்லாமே வந்து பின்னாடியே வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் டே டைமில் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. குளிக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேரை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வீட்லேயே நிறையா பண்ணலாம். அதாவது செம்பருத்தி, அலோவேரா, தயிர், ஊற வச்ச வெந்தயம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உங்கள் ஹேரில் வந்து மாஸ்க்காக அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ தான் ஹேர் பேக்குக்கு. ஸோ முடி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஸ்கின்னுக்கும்
ஹெல்ப் ஆகும், ஹேருக்கும் ஹெல்ப் ஆகும். ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு 1 வருஷம் பீரியட் இருக்குது கல்யாணத்துக்கு, 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் டேஸ்லேயும் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட், கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பொமோகிரானேட் சொல்லுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் ஆம்லா. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப உங்கள் பாடி வந்து ரொம்ப கூல் பாடி இல்லைன்னா கண்டிப்பாக இதை வந்து ஆம்லா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க ஆம்லாவை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸாக குடிங்க. சுகர் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க, ஐஸ் கியூபு தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. அங்கே இதை ஒரு ஜூஸாக பண்ணி சுகர் போடாமல் ரெகுலராக காலையில் எம்டி வயிற்றில் குடிச்சிங்கனாவே போதும். சூப்பரான ஒரு பெனிஃபிட் 6 மந்த்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கின்னு நல்லா பளபளன்னு ஆகும். அது போக உங்கள் ஹேருமே வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷாம்பு அண்டு கண்டிஷனர். ஸோ இந்த ஷாம்பு அண்டு கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் பிராண்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப கெமிக்கல் பிராண்டெல்லாம் இருக்குது, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிரைடோ நாட் பிரைடோ ஸோ எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்து, ரெண்டாவது வந்து பாடி ஷாப். ஸோ இது 2 பிராண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு. இதை தவிர மற்ற பேருக்கு இன்னும் நிறைய பிராண்ட் தெரிஞ்சிருக்கலாம், அது எனக்கு எதுவுமே இதில் உடன்பாடு இல்லை. மாமா எர்த்து வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷாப்ங்கிற பிராண்டில் கொஞ்சம் காஸ்ட்லி அது, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாம் நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸும் எல்லா A to Z ப்ராடக்ட்ஸும் அமேசானில் அவைலபிள், நைக்காலையும் அவைலபிள். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். எதில் வாங்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாத்துலேயும் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேரை பார்த்து அமேசானில் நைக்காவில் டைப் பண்ணிங்கன்னா சூப்பராக காட்டிடும். அதை பொறுத்து நீங்கள் வாங்கி. இன்னொரு நல்ல ஒரு ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலியோட டெய்லி கிளென்சர்னு வருது, ஷிக்காக்காயோ இல்லை ஏதோ ஒன்று ஷாம்பு. ஸோ அந்த ஷிக்காக்காய் ஷாம்பு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. நான் இப்போயுமே அதான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு குளிக்கும் போது 2 ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் தேய்ங்க. டைரெக்டாக ஷாம்பு போடாதீங்க, ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க ஷாம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஸ்கேல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது மண்டையில் இருக்கிற தோலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த முடிக்கு கிடையாது, தோலுக்கு தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். கண்டிஷனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கண்டிஷனர் வந்து ஹேரோட ஸ்டாண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஹேரோட ஸ்டாண்ட்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கணும், ஷைனியாக இருக்கணும், நல்லா வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் நம்ம ஹேர் வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷனர் வந்து ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணக்கூடாது, ஒன்லி ஹேர். ஸோ இதில் இந்த பார்ட்லேருந்து இந்த நுனி வரைக்கும் தான் அந்த கண்டிஷனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதையும் தாண்டி நீங்கள் மண்டையில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக டேண்ட்ரஃப் தான். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஹேர் கட் பண்ணிவிடுங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணிவிட்டு உங்கள் நிறைய ஃப்ரிஞ்சு வச்ச மாதிரியெல்லாம் ஹேர் கட் பண்ணுவாங்க, லேயர்ஸு, ஃபெதர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹேர் கட்டெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு முடி வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெரியும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடில் எல்லோரும் கேட்பாங்க, எங்கம்மா போச்சு முடின்னு. அதுக்கப்புறம் உங்கள் முடியிலையுமே கூட ஹேர் டிசைன் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஹேர் கட்டுங்கிற ஒன்று 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரிம் பண்ணிங்கனாவே போதும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தலைக்கு குளித்து தலை முக்கால்வாசி காஞ்சிரும் இல்லையா, ஒரு 80% காஞ்ச உடனேவே 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த முடியோட இந்த எட்ஜில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப 1 ட்ராப் 2 ட்ராப் போதுமானது. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், ஸோ இது 3த்தையும் கிராஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் டு அவாய்ட். உங்களுக்கு தயவு செஞ்சு ஆக்னி ப்ரோன் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஆயிலில் சுடுற பண்டங்கள் எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. பஜ்ஜியாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸு, ஆயிலு, டீப் ஃப்ரை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து நிறைய ஆயில் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகும், ஆயிலியாக வலிய ஆரம்பிக்கும். அந்த ஆயில் வலியறதுனால ஆக்னிஸ் வரும். ஸோ பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே பின்னாடியே வரும். ஸோ அதுக்காக தான் ஆயில் பொருளை கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ராடக்ட்ஸ், அதாவது பேக்கரி ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், சாக்லேட்ஸாக இருக்கலாம், சுகர் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், சுகர் மிக்ஸ் பண்ண ஜூஸஸாக இருக்கலாம், அவுட் சைட் ஜூஸஸ். ஃபஸ்ட்டு வெளியில் பேக்கெட்டில் வாங்குகிற ஜூஸஸ் எல்லாம் நிறுத்திட்டு வீட்டில் நீங்களாக உங்கள் கையால் ஜூஸ் போட்டு குடிங்க. அதில் சுகர் சேர்க்காதீங்க. சுகர் நிறையா சேர்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து நிறைய பிம்பிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படின்னா பயங்கரமாக வெயிட் ஏறும். அது போக இன்னும் சாப்பிடணும்னு ஒரு கார்விங் வரும், ரிப்பீட்டடாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். கண்ணு முன்னாடி வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ அந்த சாப்பிட்ற ஃபுட்டையுமே கூட ஒரு போர்ஷன் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ இவ்வளோதான்னா இவ்வளோ தான். ஸோ 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னா தயவு செஞ்சு 3 இட்லியாக குறைங்க, இல்லைன்னா 4 இட்லி சாப்பிடுங்க. ஸோ அது போதுமானது. ஸோ நிறையாலாம் சாப்பிட்டிங்கன்னா குண்டு தான் போடுவோம், அது உடம்புல ஒட்டாது. நம்ம உடம்புக்கு நம்ம செல்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பாடு போட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது எக்ஸசிவ் ஃபேட்டாக தான் வந்து ஸ்டொமக்கில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்புறம் தொப்பை போடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அளவாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. பசிக்கும் போது சாப்பிட்ணும். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பதில் என்னென்ன எடுத்துக்கணும்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஸோ என்னென்ன சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் எது எதில் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றது. சிக்கன் சாப்பிட்லாம் ப்ரோட்டீனுக்கு, முட்டை சாப்பிட்லாம், அது போக நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா வருது வெஜிடேரியனுக்கு. நான் வெஜிடேரியனுக்கு சிக்கன் வெரைட்டிஸ் எடுத்துக்கோங்க. எதுவுமே அளவாக எடுத்துக்கோங்க. நல்ல குட் ஃபுட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னாலும் அதுவும் அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டால் ஆபத்து தான். ஸோ வெயிட் போடும். ஸோ அதையுமே வந்து ரொம்ப அளவாக எடுத்துக்கணும். ரெகுலராக எடுத்துக்கோங்க, அளவாக. ஸோ ரொம்ப ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸை தேடி போவோம் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸுக்கு குப்பை ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய என்னென்ன உங்களால் அஃபோர்டபுளாக சாப்பிட முடியுமோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ பட்ஜெட் நிறையா இருந்ததுன்னா நட்ஸ் வெரைட்டிஸ் நிறையா சாப்பிட்லாம். நிறையா வந்து குக்கும்பர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர்மெலன் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸு, எந்தெந்த மாதிரி ஃபார்மில் சேர்க்க முடியுமோ அந்த ஃபார்மில் சேர்த்திங்கனாவே போதும். நம்ம ஸ்கின்னு, ஹேரு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸும் தானாக நடக்கும். அது போக ரெகுலராக வந்து வீக்லி ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட். ஸோ போதும், அதுவே போதுமானது. அதை ரெகுலராக பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ அந்த க்ளோ வந்து நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. எக்ஸசைஸ் வேர்வை வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தானாக தெரியும் அந்த க்ளோ. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி நல்லா குடிங்க. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு. ஃபோனில் 10 மணிக்கு மேலே கடலை போடுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த கடலையெல்லாம் டே டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் முடிச்சுட்டு 10 மணிக்கு நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 10 மணிக்கு மேலே ஃபோன் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இது உங்கள் ஸ்கின்னுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா வந்து நைட்டு நேரத்தில் தான் நம்ம உடம்பு வந்து ஹீலிங் ப்ராசஸ் தன்னைத்தானே ஹீல் பண்ணும், நம்ம ஸ்கின்னும் நம்ம உடம்பு எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த ஹீல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம டைமுக்கு தூங்கணும்னு சொல்கிறது. மெலட்டோனுங்கிற ஒரு சுரப்பி வந்து அந்த டயத்தில் தான் சுரக்கும். ஸோ அது வந்து நம்ம ரிப்பேரிங் செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நைட்டு 10 மணிக்கு தூங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 6 இல்லை 7 மணிக்கு ஒரு தூக்குற டைம் வந்து போதுமானது. ஸோ இந்த டைமை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தனியாக அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, அதாவது விட்டமினாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், இதை எது எடுத்துக்கிறீங்களோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்களாக வந்து எதையா ஒன்று யாராவது சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து எக்கு தப்பாக போய் முடியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஒரு வேளை லென்த்தியாக இருந்திருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து போரிங்காக சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் எல்லாத்த பற்றியும் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரைடாக இருக்கவங்க எதை பற்றியும் டென்ஷன் எடுத்துக்காமல் உங்கள் ஸ்கின்னு, ஹேரு, பாடி, ஸோ அது போக இன்னும் என்னென்ன மாதிரியான கான்சன்ட்ரேஷன் பண்ணுமோ ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஸோ இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸு, வெயிட் இன்க்ரீஸு, ஸோ இதெல்லாம் பின்னாடியே வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் மட்டும் எப்பயும் ஆகாதீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆனால் கண்டிப்பாக ஆக்னீஸும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கூலாக ஒரு கேக் வாக்காக வந்து இந்த பீரியடை வந்து கொண்டு போங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற அத்தனை டிப்ஸையும் நீங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கம்மி டைம் இருக்கிற பிரைட்ஸு எப்படி இருக்கீங்களோ அப்படியே விட்டுட்டு ஸ்கின் கேர் மட்டும் லைட்டாக இதில் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சால். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் யாரெல்லாம் பிரைடாக ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ லவ் யூ கைஸ், பாய்.